நன்றி அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் மக்காவுடைய வெற்றி. அல்ஹம்துலில்லாஹ் ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி பெறுது. நம் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்தி இல்லாம, சுத்தம் இல்லாம, சண்டை இல்லாம மக்கா வெற்றி நடக்குது. எந்த விதமான சேதமும் இல்லை. வெற்றி முழக்கம் சொல்லியாச்சு. எவ்வளவு என்னென்ன புதியாட்டங்கள் என்ன நடக்குது உலகத்துல. ஆனா கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவில் விழுந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்த உடனே சஹாபாக்கள் எல்லாரும் அந்த பாலைவன அந்த சுடு மணல்ல நன்றி செலுத்தி இருக்காங்க. காபாக்குள்ள வந்து காபத்துல்லாவில் நின்று செஞ்ச மக்காக்குள்ள வந்து இல்லை, மக்காவுக்கு வெளியே இருக்கும் போதே வெற்றி முரசு தெரிஞ்சு போச்சு. இப்ப ரசூல்லா நன்றி செலுத்தவுமே எல்லாரும் என்ன செஞ்சாங்க? நன்றி செலுத்துறாங்க. இப்ப நம்ம அல்ஹம்துலில்லாஹ் முஹர்ரம் மாதத்துல இருக்கோம். இந்த முஹர்ரம் மாதத்துல நம்ம இதா ஜாஹ நஸ்ருல்லாஹி அந்த அதுல பாருங்க, ஓதி பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அதுல வெற்றி ஃபத்தஹ்னாலே வெற்றி தானே. அப்ப அந்த சூறாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வக்திலையும் 11 முறை நம்மளுக்கு ஒரு கஷ்டமே தெரியாது. ஓதி பார்த்துட்டோம்னா சுன்னத்து தொழுகையில இங்க 4 ரக்காயத்துக்கும் கூட தொழுகலாம், 2 ரக்காயத்துக்குமே அதை ஓதி தொழுகலாம். அப்படி கூட பழக்கத்தை வச்சுக்கிடலாம். இன்னும் குறைஞ்சி இன்னும் ஒரு 15 நாள் தான் நம்மள்ட்ட இருக்கு. இந்த முஹர்ரம் மாசம் முடிஞ்சிடும். இந்த முஹர்ரம் மாசத்துடைய மகிமையை நம்ம சபர் மாதத்துல எதிர்பார்க்க முடியாது. சபர் மாதத்துல உள்ள இனிமைய நம்ம ரபியுல் அவல்ல எதிர்பார்க்க முடியாது. ரபியுல் அவல்ல வரக்கூடிய வசந்தத்தை அதுக்கு அடுத்த மாசத்துல நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் கிடைக்கக்கூடிய இந்த நிமிடங்களை நேரங்களை நம்ம அல்லாஹ்வுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக இருக்கும்.